அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. நீ சொல்லாமல் விட மாட்டேன். சொல். உயிர் பிழைக்க வைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லிவிடு. சொல். சொல். கட்டளைப்படி கைது செய்து கொண்டு வந்து விட்டேன். தலைவா, உன் பகைவனை, தாடிக்கிழவன் பாதுஷாவிற்கு உதவ வந்தவனை, அறிவுகட்ட இந்த மனிதனை கொண்டு வந்து விட்டேன். சபாஷ். சொன்னபடியே ஆளை கொண்டு வந்தாய். சபாஷ். உன்னைத்தான் எதிர்பார்த்தேன். நீ வந்து விட்டாய் தாலிப். படுக்கிழமான இவனை அடித்து என் கை வலிக்கிறது. ரகசியம் வரவில்லை. நானும் அழுத்து விட்டேன். அழுத்தாலும் என் கோபம் இன்னும் அடங்கி விடவில்லை. செத்த பணத்தை பிழைக்க வைக்கும் செயல்பாட்டை இவன் சொல்லாவிட்டால் இந்த தாடியின் நாடி அடங்கிவிடும். இவனை கொன்று விடுவேன். இந்த முடிவுதான் நான் எடுத்த முடிவு. அகந்தை தலைக்கேறி பேசுகிறாய். ஆனால் அல்லாஹ் நினைத்ததுதான் நடக்கின்றது. அல்லாஹ் முடிவு செய்ததை யாரும் மாற்ற முடியாது. பேரருள் ஆணைப்படியே கைதி பாதுஷாவை காக்க பொறுப்பேற்று நான் உன் முன் நிற்கின்றேன். அதற்குதான் அல்லாஹ் இப்போது என்னை அனுப்பினார். உடனே பாதுஷாவை நீ விட்டுவிட்டால் மன்னித்து விடுவேன். நானும் உன்னை. மன்னித்து விடுவாயா? மன்னிப்பது முடியாது. நீ இருந்தால் தானே. தாலிப், நீ வாழறிந்த நரி இனி வாழாற்ற முடியாது. அல்லாவின் நண்பன், அற்புதம் நிகழ்த்திய மாலுமி, சிந்துபாத் உனக்கு உகந்தளித்த அருள்மிக்க வீரவாள் சுலைமானி உன்னிடமில்லை தற்சமயம். இதுவரை என்னை நடுங்க வைத்தது, அடக்கி வைத்தது அந்த வாழ்தான். அந்த வீரவாள் மட்டும் இல்லாவிட்டால் என்ன? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது வாளை விட வலிமையானது. அந்த நம்பிக்கையை காக்கும் வேறென்ன தேவை? அல்லாவின் பெயரும் அதை சொல்ல வேண்டும் என்ற நீங்காத நினைவும் போதும் எனக்கு. வாளை விட சிறந்த பேராற்றல் உள்ளது. அல்லாவின் பெயர் என்பது, அல்லாவின் நினைவென்பது நாடி நரம்புகளில் ஓடும் ரத்தத்தில் ஊறிப்போன உணர்வு. வாயை மூடு. ஆத்திரப்படுத்தாதே. இனி நீ இருப்பது கூடவே கூடாது. கைதி பாதுஷாவை போல உன் சாவும் காத்துக் கொண்டிருக்கிறது. அடையனே, இதுதான் நான் உனக்கு தரும் இறுதி வாய்ப்பு. அவனை கேள். செத்தவனை பிழைக்க வைக்கும் மருந்தை கேள். கேள். கேட்க முடியாது. கேட்க முடியாதா? கேட்க முடியாதா? கேள். கேட்க முடியாது. கேட்க முடியாது. முடியாது. கேட்க முடியாது. கேட்க முடியாது. உடனே நான் உங்கள் இருவரையும் சாகடிப்பேன். இதை கேட்டு நான் ஒன்றும் பயந்து போய்விட மாட்டேன். அடமுட்டாள். அகந்த எனக்கல்ல, உனக்குத்தான். இந்த பாதுஷாவுக்காக ஏன் உன் உயிரை தருகிறாய்? உன் வாழ்வை இழக்காதே. வாழத்தான் நாம் பிறந்தோம். இனிமையானது இங்கு வாழ்வது. ஒரு மாபெரும் லட்சியத்துக்காக நான் வாழ்வதை பார். எதை இப்படி லட்சியம் என்கிறாய்? பாதுஷா கண்டுபிடித்த ரசத்தால் குற்றம் புரிந்த அத்தனை பேரையும் உயிர்ப்பிப்பேன். பாவம் புரியும் நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் இந்த உலகம் உருப்படுமா? இந்த பூமியிலே நல்லவர்கள் தான் குறைவு. குறைந்தவர்களை நீடிக்க விடக்கூடாது. அழித்து விடுவது நல்லது.
பிறகு மெல்ல என் போன்றவர்களின் ஆளுகையை யாரும் தடுக்க முடியாது. சூரியனும் கூட இருட்டை தருவான். உதயம் என்பது கூட இருட்டு வருவதுதான். நற்செயல்கள், பண்பு நெறிகள், ஒழுக்கங்கள் எதுவும் இருக்காது. பிறகு நானே பெரியவன், எனக்கு மேல் யாரும் இல்லை. உண்டு, நிச்சயம் உண்டு. உன் போன்ற கேடுகட்டவனை ஒழிக்க நிச்சயம் ஒரு வீரன் உண்டு. அல்லாஹ் தந்த உலகத்தில் ஒளி உண்டு, இருள் இல்லை. தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கூட்டத்தால் மடிந்த நல்லவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு ரசத்தை கண்டுபிடித்தேன். அதனால் அவர்கள் உயிரோடு வந்தால் அகிலத்தை ஆட்டி வைக்கும் பேய்களின் கொடுமைகளுக்கு, அடக்குமுறைகளின் ஆட்டத்துக்கு, அதனால் ஏற்படுகின்ற அநியாயங்களுக்கு முடிவு கட்டுவார்கள். அவர்களின் ஆளை கெடுக்கும் திட்டம், ஆதிக்க எண்ணங்களில் மொத்த உருவமான அவர்களும் அழிந்து விடுவார்கள். குறுகிய மனம் படைத்தவர்களின் பேயாட்டங்கள் நேர்மையாளரால் தடுக்கப்பட இருக்கிறது. தலைவா, 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 எதற்கும் அஞ்சாத தலைவா, கற்பனைக்கும் எட்டாத ஒரு செய்தியை ஒற்றன் அனுப்பி இருக்கிறார். அந்த அரசன் ஜின்னாத் உங்களுடன் மோத வருகிறார். என்னுடன் மோதவா? அவருக்கும் நமக்கும் பகை ஒன்றுமில்லையே. உங்களுடைய பகைவன் தாலிபிற்கு அற்புதமான சுலைமான் வாளை தர நினைத்தார். பிறகுதான் அவருக்கு தெரிந்தது தாலிப் இங்கு கைதியாக இருப்பது. அதனால் உங்களை ஆளும் இந்த இடத்தை அழித்து அடையாளம் இல்லாமல் செய்ய திட்டமிட்டு இங்கு வந்து கொண்டிருக்கிறார். நாம் அல்லாஹ் என்பவர்களின் முன்னால் தலை வணங்குவதா? அவர்கள் பிடிக்குள் சிக்குவதற்கு பதிலாக நாம் சாவை சந்திக்க தயார். ஆனால் இவர்கள் பிடியில் சிக்க தயாராக இல்லை. நமக்கு சைத்தானின் பாதுகாப்பு இருக்கிறது. கட்டுங்கள் இவர்களை. அப்படி செய்ததனால் உன் அரிய கண்டுபிடிப்பென்ன? நீயும் அதோடு எரிய போகிறாய். இங்கு உன்னை காப்பாற்ற வந்த தாலிபுக்கு மரணம் காத்திருக்கிறது. அது நடக்காது. யா அல்லாஹ், அற்பர்களை எதிர்க்க எனக்கு வலிமை தா. என்னை முடிக்க வரும் சைத்தான்களுக்கு தக்க தண்டனை தர விரும்புகிறேன். யா அல்லாஹ், எனக்கு வலிமை தா. யா அல்லாஹ், எனக்கு வலிமை தா.
பாஷா சலாமத், விரைந்து செயல்படுங்கள். விரைந்து செயல்படுங்கள் பாஷா சலாமத். காலம் கடத்தாதீர்கள் பாஷா சலாமத். விரைந்து செயல்படுங்கள், காலம் கடத்தாதீர்கள். வாருங்கள் போகலாம். புறப்படு. ஜலால் தாலிப், நல்ல பண்புள்ள ஷாரூன் ஆபாத்தின் இளவரசே ஜலால் தாலிப், நான் உன் அற்புத சிந்துபாத் மாலுபி தந்த களஞ்சியம், மரியாதைக்குரிய இந்த வாளை உனக்கு தருகிறேன். நான் உனக்கு நன்றி கூற வேண்டும். வீரமிக்க இளவரசே, உன்னால் தான் நாங்கள் அற்புத வீரவாளை வணங்கி வழிபட வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு நன்றி. நானும் நன்றி கூறுகிறேன், அன்புடன் இந்த வாளை என்னிடம் ஒப்படைத்ததற்கு. இதோ இந்த பறக்கும் அரியணை. அதிக நேரமல்ல, மிக சில வினாடிகளே போதும். அன்பனே, முதலில் ஜிஸ்தான் நகருக்கு செல். அதன் பிறகு ஷா ஆரோன் ஆபாத்துக்கு போய் சேர். இதோ இது அன்பின் அடையாளமாக நான் தரும் பரிசு. தம்பி மீது உனக்குள்ள பாசம் பாராட்டத்தக்கது, உலகம் வியக்கத்தக்கது. உன் தம்பி உயிர் பெற்று மீண்ட பிறகு அவனுடைய நிக்காவின் போது மணமகள் இளவரசி மக்பாராவுக்கு எமது சார்பிலே இந்த வைரம் முத்துக்கள் பதித்த மாலையும் கொடுத்து அணிந்து கொள்ளச் சொல். மின்னலை பழிக்கும் இந்த முத்து மாலைகளை நீ அணிய வேண்டும். முடியாதென்று மறுத்தால் விளைவுகள் விபரீதமாகும். மக்பாரா, ஏன் வற்புறுத்துகிறேன்? ஜிஸ்தானின் மக்கள் கட்டாய நிக்கா என்று இதை கருதக்கூடாது. மிரட்டல்கள் என்னிடத்தில் நடக்காது. மடிவேன், ஆனால் ஒத்துக்கொள்ள முடியாது. கேளுங்கள் பணிப்பெண்களே, இவள் தூக்கி எறிவாள். எரிந்தாலும் அணிவியுங்கள். நானும் அலங்கரித்துக் கொண்டு வருகிறேன். என்றும் இந்த நிக்கா நடக்காது. நிக்கா நடக்காது. இந்த நிக்கா நடக்காது. நடக்கும், திட்டமிட்டபடி நடக்கும். முடிவாக நான் ஆணையிடுகிறேன். சொன்னபடி நிக்கா விரைவில் நடக்கும். காவலரே, ஏன் நகர காசியே, இவள்தான் இளவரசி. நிக்காவை நடத்துங்கள். இல்லை, இல்லை. இந்த நிக்கா முறையல்ல, நடக்காது. ஒரு பெண் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அந்த நிக்கா ஏற்கக்கூடியதல்ல. அல்லாவின் சட்டம் இது. வாயை மூடு. முறைகளை நெறிகளை மதிப்பதில்லை. எவனும் அல்லாவின் சட்டத்தை ஏற்க மறுத்தால் அவன் அழிந்து போய் விடுவான். சந்தேகமே கிடையாது. அல்லாவின் சட்டங்கள் அவர்களை பார்த்துக் கொண்டிராது. மகளே மக்பாரா, அப்பா ஹுசூர், மகளே, அப்பா ஹுசூர், அப்பா ஹுசூர். இளவரசி தாலிப்,
இளவரசி மக்பாரா. இந்த இருவரும் இங்கு எப்படி வந்தார்கள்? உங்களை அனுப்ப வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது, அதனால் தான் வந்தோம். இன்னும் பேச்சதற்கு முடிக்க வேண்டும் இவர்கள் இருவரையும். போதுமடா, வாயை மூடு. நீ பின்னிய வலையிலே நீயே விழப்போகிறாய். அற்பனே, இனி உன்னை கொல்வதற்கு இந்த சுலைமானி வாள் தேவையில்லை. புரிந்ததா இப்போது? இருமாந்திருந்தாயே, உன்னை அழிக்க ஒருவனும் இல்லை என்று. அல்லாவின் அருள் வேறு விதமாக இருந்திருக்கிறது. உலகமே தான் என்று நினைப்பவன் ஒரு நாள் அழிவான். இல்லை இல்லை, என்னை கொன்று விடாதே, வேண்டாம், விட்டுவிடு. நம்ப வைத்து கெடுப்பவன் நீ. என்னை பழிவாங்க என் மகளையும் தாலிபின் இளைய தம்பி உயிரையும் பொங்கி வரும் நெருப்பிலே போட்டு விட்டாய் நீ. இனிமேல் நான் உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன். அன்புடன் உன்னை நடத்தினேன், அதை நீ பயன்படுத்திக் கொண்டால். அன்பை புரிந்து கொள்ளாதவன் முடிவு இதுதான். என் பிள்ளையைப் போல் நான் உன்னை வளர்த்தேன், எல்லா வசதிகளையும் உனக்கு கொடுத்தேன். கொடுத்தவனை நீ கோழையாக நினைத்து விட்டாய், பந்தாடி விட்டாய் எங்களை. கொடுமை செய்வதையே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டவர்களின் முடிவு இதுதான், கோர மரணம். அல்லாஹ் சொன்ன நல்ல வழியில் மனிதத்தன்மையுடன் நடப்பவர்கள் நல்லபடி வாழ்வார்கள். இளவரசி மக்பாரா உயிருக்குயிராக காதலித்த தன் காதலன் உடலை பாதுஷாவிடம் ஒப்படைத்தாள். பாதுஷா தான் கண்டுபிடித்த கலவையால் அவனை உயிர்ப்பித்தார். தாலிபின் தம்பி ஜமால் சாகிப்பின் நிக்கா அவன் காதலியான இளவரசி மக்பாராவுடன் நடந்தது. அண்ணனும் தம்பியும் ஷா ஆருணாபாத் அடைந்தனர். ஆர்வத்துடன் காத்திருந்த பெற்றோருடைய அரவணைப்பிலே தாங்கள் சந்தித்த சங்கடங்களையெல்லாம் மறந்து சந்தோஷமாக வாழ்ந்தனர். வாழ்க்கை இன்பமயமாக திகழ்ந்தது. உண்மையும் அன்பும் வென்றது. எல்லாம் அல்லாவின் கருணை. நமஸ்காரம். இன்று உங்கள் முன்னால் அலிஃப் லைலாவின் இந்த தொடரிலே இறுதி பகுதியை நான் பணிவுடன் பார்வையாளராகிய உங்களிடத்தில் வைத்து நன்றி தெரிவிக்கிறேன். பார்வையாளர்கள் 143 வாரங்களாக ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து இதை பாராட்டினீர்கள். அதற்கு நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அலிஃப் லைலாவில் இதைப்போல் எத்தனையோ விதமான கதைகள் இருக்கின்றன. ஆனால் தூர்தர்ஷன் அனுமதித்த நேரப்படி முடிக்க வேண்டியதனால் இப்பெரிய தொடரை இத்துடன் நிறைவு செய்யும்படி நேர்ந்தது. இறைவன் நினைத்தால் இதிலுள்ள மற்ற பல கதைகளை எடுத்து நிச்சயம் உங்களுக்கு வழங்க ஆவலாக இருக்கிறேன்.
அன்பர்கள் இதுவரை பார்த்தீர்களே, இந்த கதைகள் வெறும் ஃபேண்டசியோ அல்லது வினோத சிரிப்பு கதைகளோ அல்ல. அலிஃப் லைலா உலகத்தின் அற்புதமான கலைப்படைப்பில் ஒன்று. அதோடு உலகத்தின் எல்லா கதைகளுக்கும் ஒரு பொது லட்சியம் உண்டு. இந்த சின்ன சின்ன கதைகளின் பின்னால் மானிட ஜாதிக்கு நீதிநெறி பாடங்கள் இருக்கின்றன. அதனால் மனிதனுக்கு நன்னெறிகளிலே நம்பிக்கையும் பிடிப்பும் பகவானிடமும் தர்மத்திடமும் உண்டாகின்றது. இந்த கதைகள் பாலருக்கும் இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் நல்ல எண்ணங்களை தருகின்றன. எப்படி ஒரு நிலைமை வந்தாலும் கொடுமையுடன் போராடும் போது ஒருவனுக்கு நம்பிக்கை தளரக்கூடாது. தான் நம்பும் அல்லாஹ், பகவான், இயேசுவிடத்தில் வைத்த நம்பிக்கை குறைந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட கதைகள் நல்ல எண்ணங்களை தருகின்றன. முறைமீறி நடப்பது, கொடுமை புரிவது எல்லாம் ஒரு நாள் தீமையாகவே முடிகின்றது. ஆனால் என்றுமே நல்லது செய்பவருக்கே வெற்றி உறுதி. இதுதான் இறைவனின் தீர்ப்பு. ஜெய் ஹிந்த். அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா